நபி மூசா அலைஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் பலம் பின் பவுரா என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லாஹ் அவருக்கு தனது மாபெரும் அத்தாட்சிகளையும் வேத அறிவையும் வழங்கியிருந்தான். அவர் கேட்கும் துஆக்கள், பிரார்த்தனைகள் உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும் அளவுக்கு அவர் இறைவனுக்கு மிக மிக நெருக்கமானவராக இருந்தார். ஒருமுறை மூசா நபி அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் ஒரு அக்கிரமக்கார கூட்டத்திற்கும் போர் மூண்டபோது அந்த அக்கிரமக்காரர்கள் பலம் பின் பவுராவிடம் சென்று, நீங்கள் மூசாவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவரிடம் வேண்டினார்கள். முதலில் அவர் மறுத்தார். ஆனால் அவர்கள் அவருக்கு ஏராளமான பொன்னையும் பொருளையும் தருவதாக கூறி ஆசையாக காட்டினார்கள். மூசா அலைஹி வசல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்ற உண்மை அவருக்கு தெரிந்திருந்தும் ஆசை அவரின் அறிவை மறைத்தது. அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அறிவின்படி அவர் செயல்படவில்லை. உலக ஆசைக்கு அடிபணிந்து நபி மூசா அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய துவங்கினார். அந்த பிரார்த்தனையை அவர் செய்யத் தொடங்கிய அடுத்த நிமிடம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த அந்த ஞானத்தை அவரிடமிருந்து பறித்து கொண்டான். அவர் நேர்வழியிலிருந்து ஸ்ராதுல் முஸ்தகீம் விலகி கோபத்திற்கு ஆளானவர்கள் மக்லூபி அலைஹீம் பாதையில் சென்றுவிட்டார். உண்மை தெரிந்தும் உலக இலாபத்திற்காக அதை மறந்ததால் அவர் இறைவனின் கோபத்திற்கு காடாப் ஆளாக நேரிட்டது. நேர்வழியில் செல்வது என்பது இறைவன் நமக்கு அளித்த ஒரு பரிசாகும். அறிவு மட்டும் ஒருவனை பாதுகாத்து விடாது. நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் உதவி, நேர்வழி நமக்கு தேவை. அதனால்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நேர்வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். இந்த பலம் பின் பவுரா என்பவரை பற்றிய குறிப்புகள் குரானில் மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளன. நபியே, நீர் அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஓதிக் காட்டுவீராக. அவனுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். எனினும் அவன் அவற்றை விட்டு முற்றிலும் நழுவிவிட்டான். அப்போது அவனை ஷைத்தான் பின்தொடர்ந்தான். அதனால் அவன் வழி தவறியவர்களில் ஒருவனாகிவிட்டான். அல் குர்ஆன் 7:115